கொங்கு மண்டலமாம் நம் கோவை மாநகரில் 16ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்தவம் அடியெடுத்து வைத்திருந்தாலும் 1870ஆம் ஆண்டு தான் முறையாக நம் ஆலயம் மறைமாவட்டமாக திகழத் தொடங்கியது. தொடக்கத்தில் நம் மாநகரத்தில் 250 கிறிஸ்தவ குடும்பங்கள் மட்டுமே இருந்தது. கடைகளுக்கு பிரசித்தி பெற்ற பெரிய கடை வீதியிலே இறையின் ஒளியை பிரதிபலிக்கும் ஆலயமாக நம் ஆலயம் அமைந்தது. கிறிஸ்தவர்களின் தலைமை பீடமான ரோமாபுரியில் அமைந்துள்ள ராயப்பர் பசலிக்காவின் வடிவமைப்பை ஒத்து அமைக்கப்பட்டது. நம் ஆலயம் காவல் தூதர்களின் அதிபதியான புனித மிக்கேல் அதிதூதரின் பெயரை பெற்று விளங்குகிறது. நம் ஆலயத்தில் உள்ள ஆலயமணி பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகும். நமது மறைமாவட்டத்தில் பணிபுரிந்து இறைவனடி சேர்ந்த இறை அடியார்களாகிய ஆயர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள் கொண்டு விளங்குகிறது. இத்தகைய மேன்மை பொருந்திய நம் ஆலயம் வளர்ச்சியை நோக்கி பயணித்தது. டைரக்டர் சார், எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி எல்லாம் காமிச்சு எங்களை போர் அடிப்பீங்க? சொல்லுங்க. ஏமா நான்சி, இத்தனை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு ஒரு ஃப்ரேமுக்குள்ள உள்ளுக்குள்ள வரையே. சாரி நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் பேப்பர் பறந்து போச்சு. இப்போ ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வாட்டி பறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லு, மக்களுக்கு என்ன சொல்ல வந்தியே சொல்லு. ஐயோ, அது கேமரா. ஒரு கண்ணாடியை பார்த்தா மேக்கப் செட்டை தூக்கிட்டு போயிடுவீங்களே. இது ஒரு நிமிஷம் போயிடலாம். டேக் வணக்கம் நேயர்களே. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட 160 வருஷங்கள் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷங்கள் ஆனதுனால நம்ம கோயிலும் பழுதாயிட்டே வருது. ஆரம்பத்தில் வெறும் 250 குடும்பங்களுக்காக கட்டப்பட்ட கோயில் இப்போ 2.5 லட்சம் மக்களுக்குரியதாகவே இருக்குது. இத்தனை மக்களும் இறைவனிடம் வந்து திருப்பாதத்தில் அமர்ந்து அமைதி பெறுவதற்கு போதுமான இடவசதி இல்லைங்க. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா சர்ச்சும் உட்புறமும் வெளிப்புறமும் ரொம்ப பெருசாகவே இருந்தது. ஆனால் நம்ம சர்ச் மட்டும் சூழலில் ரொம்ப சிறிதாகவே காணப்பட்டது. அதுக்கும் மேலாக அந்த சர்ச்சில் இருக்கிற பில்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பலி பார்ப்பதற்கு ஒரு தடையாகவே இருந்தது. ஒலியமைப்பில் எக்கோசில் சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. பழைய ஆலயத்தை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம். இந்த காலத்து நிகழ்வு போலவே அந்த காலத்துலேயும் நடந்துச்சுங்க. எதிரி நாட்டினர் வந்து கடவுளுடைய மக்கள் வாழ்ந்த எருசலேமை, அலங்கத்தை, ஆலயத்தை இடித்து தீக்கிரையாக்கினாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை திரும்ப கட்டி எழுப்பும்போது அவங்களுடைய வீட்டை கட்டி எழுப்புனாங்களே ஒழிய கடவுளுடைய ஆலயத்தை குறித்து கவலைப்படலை. அதனால ஆண்டவர் தன்னுடைய இறைவாக்கினராகிய ஆகாயை அனுப்புகிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க ஆனால் திருப்தி அடையலை. நீங்கள் நல்ல வீடுகளில் இருக்கிறீங்க, உங்களுக்கு மனநிறைவு வரல. நீங்க காசுகளில் பைகளில் போடுறீங்க, பொத்தலான பையில போட்டது போல இருக்கிறீங்க என்று சொல்றார். இப்படியெல்லாம் கடவுள் சொன்னா கூட அவர் இன்னொன்னு சொல்றார், நீங்க இன்னையிலிருந்து ஆலயம் கட்டுகிற பணியை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றார். நாமும் இன்னைக்கு கட்டப்பட வேண்டிய இந்த ஆலயத்தின் பணிகளோடு கூட இணைந்து கொள்வோங்க. இறைவனே ஆலயத்தை விரும்புகின்றார். விடுதலை பயண நூல் 25ஆம் அதிகாரம் 8-9 இறைவசனங்கள் சொல்வது போல, ஆண்டவர் மோய்சனை அழைத்து அவர்கள் மத்தியில் நான் வாழ விரும்புகின்றேன், எனவே எனக்கொரு தூயகத்தை அமைத்துக்கொள், அந்த தூயகத்தின் அமைப்பையும் அதன் பொருட்களை நான் சொல்லுகிறபடி செய் என்று கட்டளையிட்டார். ஆகவே இறைவன் வாழ விரும்புகின்றார். பழைய ஏற்பாட்டில் அரசர்களும் இறைவனுக்கு ஆலயம் கட்டுவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். சான்றாக தாவீது அரசர் நாத்தானை பார்த்து கூறுவார், நான் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட அரண்மனையில் வாழ்கின்றேன், ஆனால் ஆண்டவருடைய பேழை கூடாரத்தில் இருக்கிறது வருத்தப்பட்டு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். அதன்படி சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினார். பொன்னும் பொருளும் அணிகலன்களும் மணிகளையும் கொண்டு ஆலயத்தை கட்டினார். மக்களும் வாரி வழங்கினார்கள். மக்கள் அந்த ஆலயத்தை தங்களுடைய பெருமையாக கருதினார்கள், ஒருமைப்பாட்டு ஸ்தலமாக கருதினார்கள். இது என்னுடைய ஆலயம், நமது ஆலயம் என்ற மனநிலையோடு கட்டப்படுகின்றது. எனவே நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்போடும் ஜெப உதவியோடும் தாராளமாக நன்கொடைகளை வாரி வழங்கி இந்த ஆலயம் கட்ட உதவி செய்ய வேண்டும் என்று மறைமாவட்டத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
புது பொலிவுடன் வரப்போகும் புதிய சர்ச் பற்றி சொல்கிறேன் கேளுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு 2 ஃப்ளோர் இருக்குங்க. நம்ம புது சர்ச்சில் சுமார் 2500 பேர் உட்காரலாங்க. வழிபாட்டிற்கான விசாலமான பலபீட அமைப்பு, அழகிய உயரமான உட்புறமும், பாரம்பரிய மைய கோபுரங்களும் மணி கோபுரங்களும் இதெல்லாம் புது சர்ச்சில் சூப்பருங்க. நல்லடக்கம் செய்யப்பட்ட ஆயர்களின் கல்லறைகள் அடங்கிய சிற்றாலயம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கொண்டாட்டத்துக்கு தேவையான ஒரு பெரிய மேடுங்க. நம்ம புது சர்ச்சில் இருக்கிற சூப்பர் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாங்க. This is a wonderful happening. நான் சாகிறதுக்குள்ளே அதை பார்த்துட்டு சாகணும். Part of a historic event அப்படிங்கும்போது சம்திங் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. பாரம்பரியமாக நாங்கள் இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிற சர்ச் இவ்வளோ ஷார்ட் டைமில் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பியூர்லி காட்ஸ் பிளெஸிங் அண்ட் இட்ஸ் த ஹார்ட் லேபர் ஆஃப் அவர் பேரிஷ் ப்ரீஸ்ட். புதியதாக கட்டுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னங்க புதிய ஆலயத்தை பற்றி கேட்டு பிரமிச்சு போயிட்டீங்களா? ஆகாய நாட்களில் கடவுள் புதிய ஆலயத்தை கொடுத்து ஒரு பெரிய வாக்கு கொடுத்தார். அது என்னன்னா, பழைய ஆலயத்தின் மாட்சியை பார்த்தும் புதிய ஆலயத்தின் மாட்சி மிகுதியாகவே இருக்குன்னு சொல்லி சொல்றார். நிச்சயமாகவே இந்த ஆலயம் ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாகவும் மிகுதியான மாட்சியினால் நிறைந்த ஒரு வல்லமையான ஒரு ஆலயமாகவும் இருக்க போகுது என்கிற சந்தேகமே இல்லையா? இவ்வளோ பெரிய ஆலயத்தை யார் கட்டுவா? பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லுது? ஆகாயின் நாட்களில் செருபாபேல், யோசுவா மக்கள் அனைவருடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் தட்டி எழுப்பினாராம். இந்த நாட்களில் ஆயருடைய உள்ளத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வழியாக தட்டி எழுப்பினார். நம்முடைய பங்கு தந்தையின் உள்ளத்தை தட்டி எழுப்பி இருக்கிறார். இப்போ ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தட்டி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த இதய கதவை திறப்போமே ஆனால் நம்ம எல்லாரும் இணைந்து இந்த ஆலயத்தை கட்டி முடிப்போங்க. இது சரித்திர நிகழ்வு, சரித்திரம் படைக்க முயன்று வரும் மறைமாவட்டத்தின் நிகழ்வு. அதனால இந்த கட்டுமான பணி சிறப்பாக அமையணுங்க. ஏன்னா இந்த சர்ச் 200 வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பயங்கரமாக பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு இருக்கோம். அதனால இதனோட செலவும் கொஞ்சம் அதிகம் தாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பல ஆண்டுகள் இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய அருட்சாதனத்தை பெற இருக்கிறார்கள், ஆண்டவருடைய ஆசிரிய இரக்கத்தை பெற இருக்கிறார்கள். அதற்காக அந்த தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஒரு சிறு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். இந்த ஆலய கட்டுமான பணிக்காக ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து நம்மால் கூடுமானதை கொடுத்து இந்த ஆலய கட்டுமான பணியை நாம் தாங்குவோமா? என்னங்க அப்படி யோசிக்கிறீங்க? இவ்வளோ பணம் தேவைப்படுது, யார் கொடுக்க போகிறான்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த நாட்களில் ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும்னு அவர் சொல்கிறாருங்க. கோவை மறைமாவட்ட தூய மிக்கேல் அதிதூர பேராலய கட்டிடப்பணி நான் செய்யும் இந்த 38 வருட ஆண்டு இந்த கட்டிடப்பணியில் எனக்கு மிக பெருமை சேர்ப்ப ஒரு பணியாகும். இந்த பணியை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எவ்வளவோ கட்டடங்கள் கட்டினாலும் முழு மன நிறைவுடனும் ஆத்ம திருப்தியுடனும் இறை அர்ப்பணிப்புடனும் செய்யும் பணி இந்த பணியாகும். இந்த கட்டடத்தில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நமது காலத்திலே இந்த பேராலயமானது கட்டப்பட்டு கொண்டிருப்பது நமக்கு உண்மையிலுமே மிக மகிழ்ச்சியானதாகவும் பெருமையானதாகவும் இருக்கின்றது. புது கோயில் கட்டப்படுவது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. நான் இருக்கும்போது இந்த கோயில் கட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தூய மிக்கேல் அதிதூதர் பேராலயம் நமது கோவை மறை மாவட்டத்தினுடைய ஆன்மீக இல்லம். இந்த பேராலயத்தினுடைய பங்கு தந்தை என்ற முறையில் உங்களை எல்லாம் இதன் மூலம் தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பேராலயத்தின் கட்டுமான பணிக்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்க அப்படிங்கிறது முக்கியமல்ல, கொடுத்தீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுடைய பங்கேற்பை தான் அதிகமாக எதிர்பார்க்கிறோமே ஒழிய எவ்வளவு கொடுத்தீர்கள் என்று அதிகமாக எதிர்பார்ப்பதில்லை.
இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்கள் மேலும் தங்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன். ஹலோ, என்னங்க புது சர்ச் பற்றி கேட்டு பூரிச்சு போயிட்டீங்களா? சரித்திரத்தில் இடம் பிடிக்க போகிற நம்ம தாய் கோவிலில் நமக்கு ஒரு பங்கு இருக்குங்க. அடடா, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதோ சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இது நம்ம பங்கு பேராலயம் மட்டும் இல்லைங்க, இது மறை மாவட்டத்தின் பேராலயம். இதற்காக குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் என நிறைய பேர் இதுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம டயஸில் உள்ள எல்லா பக்த சபைகளும், நம்ம பங்கில் உள்ள பக்த சபைகள், மன்றங்கள் எல்லாமே அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டே இருக்காங்க. சரி, இப்போ நான் உங்கள் கேள்விக்கு வரேன். நான் எப்படி பங்கெடுப்பது? அதானுங்க உங்கள் கேள்வி. எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2000 rupeesனு நிர்ணயிக்கப்பட்டது. முடிஞ்சவங்க 2 அல்லது அதற்கு மேலே எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேணும்னாலும் பணம் கொடுத்து தாங்கலாம். ஓ, நாங்கள் கொடுத்துட்டோம், ஆனால் இன்னும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சர்ச்சில் ஆல்ரெடி மெம்பராக இருந்து வெளிநாட்டிலேயோ வெளி மாவட்டத்திலேயோ வெளியூர்லேயோ இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அவங்க பங்கு பெற நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள் விளைச்சலில், உங்கள் சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது 2 காசு போட்ட கைம்பெண்ணை பற்றி சொல்லும் போது இவளே அதிகமாய் போட்டாள் என்கிறார். காரணம் என்ன? தன் வாழ்வுக்குரிய எல்லாவற்றையும் அந்த பெண்மணி அங்கே போட்டிருந்தாங்க. பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக குப்பையாக கருதுகிறேன் என்று. இந்த மனிதர்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கடவுளுக்காக கொடுத்ததாக காண்பிக்கப்படுகிறது. அதாவது ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்லுகிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, உன்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் என்னுடையது தான், நான் கொடுத்த ஆசீர்வாதம் தான். அதே போல அவர் இன்னொன்றையும் கேட்கிறார், உன்னுடையதெல்லாம் என்னுடையதே. ஆகவே இதை மனதில் நம்ம வைத்துக்கொண்டு ஆலயத்திற்காக நம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆலயம் கட்டப்படுவதற்காக கொடுத்து நாம் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இந்த இப்போ கட்டிகிட்டு இருக்கிற ஆலயத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த ஆலயம் அதனுடைய ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வேளையில் இந்த கோவில் முழுமையாக முடிவு செய்வதற்காக ஆண்டவர் எங்களுக்கு வழியை காட்ட வேண்டும். எல்லோரும் இதற்காக மன்றாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வருவோரை நீர் வளப்படுத்தும் வளப்படுத்தும், உம்மையை நம்புவோரை மேன்மைப்படுத்தும் மேன்மைப்படுத்தும். உமதில்ல பணியினை செய்திட வேண்டும், ஒன்று கூடியே கட்டிட வேண்டும் கட்டிட வேண்டும். நான்சி, பழைய ஆலயத்தை பற்றியும் புதிய ஆலயத்தை பற்றியும் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாதுன்னு பார்த்துக்கேன். அண்ணா, இவ்வளோ விஷயம் நான் தெரிஞ்சிருந்தாலும் இந்த விஷயத்தை நான் பிப்ளிக்லாம் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோமா? வேறு ஏதாவது விஷயம் தான் சொல்ல வேண்டியது இருக்காண்ணா? முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆலயம் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், அநேகர் இதுக்காக ஜெபிச்சாங்க. ஆரம்பத்தில் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. இந்த தடைகளுக்கு நடுவில் எல்லாருடைய ஜெபமும் அந்த தடையை உடைச்சு இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆலயம் வந்துருச்சு. மீத ஆலயம் கட்டி முடிக்கப்படணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும், ஆண்டு இடத்துல கேட்கணும். ஆக நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு பக்கம் ஜெபிக்கணும், இன்னொரு பக்கம் பொருளால் தாங்கணும், உதவி செய்யணும். இப்படி நம்ம எல்லாம் ஒன்று இணைந்தோம்னா ஒரு நல்ல ஆலயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம், ஆலயத்தை கட்டி முடிப்போம். புதிய பேராலயமாக, இறையின் பிரதிபலிப்பாக, மன அமைதியின் உறைவிடமாக, சரித்திரம் படைக்கும் அமைப்பாக, புதிய தலைமுறைக்கு பரிசாக நம் பங்களிப்பை அளிப்போம்.